أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لا إكراه في الدين قد تبين الرشد من الغي. صدق الله مولانا العلي العظيم. அல்லாஹுவின் நல்லருளும் ஈருலக நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் ஷஃபாஅத்தும் நம் எல்லோரின் மீதும் உண்டாகட்டுமாக. இறை இல்லமாம் புனித கஅபத்துல்லாஹுவை மீண்டும் மீண்டும் தவாஃப் செய்யவும், கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் ரவுலா ஷரீஃபை ஜியாரத் செய்யவும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. நம் எல்லோரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த சொர்க்கத்திற்கு தகுதியுள்ள மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கிரல் புரிவானாக. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஓதப்பட்ட அருள்மறை வசனத்திலே அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு சொல்கிறான், லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த மார்க்கத்திலே எந்த ஒரு நிர்பந்தமும் கிடையாது. இந்த மார்க்கத்தின் கொள்கைகளை, இந்த இஸ்லாமிய கோட்பாடுகளை பிற மனிதர்களுக்கு போதிக்கிற விஷயத்திலே எந்த விதமான நிர்பந்தமும் கிடையாது என்று ரப்புல் ஆலமீன் பறைசாற்றுகிறான். நீண்ட நெடிய காலங்களாகவே இஸ்லாத்தின் மீது சுமத்தப்பட்டு வருகிற பல்வேறு அவதூறு செய்திகளிலே இதுவும் ஒன்று. இஸ்லாமிய மார்க்கம் அது பிறரை நிர்பந்தப்படுத்துகிறது, அது ஒரு சகிப்புத்தன்மையற்ற ஒரு மார்க்கம் என்றெல்லாம் அவதூறு கருத்துக்களை சொல்லுகிற அதே வேளையில் குர்ஆன் சொல்லுகிறது, இந்த இஸ்லாமிய கொள்கை யார் மீதும் அது திணிக்கப்படுவதில்லை. இந்த இஸ்லாமிய இறை நம்பிக்கை என்பது அல்லாஹ் யாரிடத்திலும் நிர்பந்தமாக அதை பெறுவதில்லை. முழு சுதந்திரத்தை ரப்புல் ஆலமீன் வழங்கி தந்திருக்கிறான். சத்தியம் எது அசத்தியம் எது என்பதை சிந்திக்கக்கூடிய முழு உரிமைகளையும் முழு சுதந்திரங்களையும் இந்த இஸ்லாம் ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிறது. அது எந்த சமயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி. இந்த வசனத்தினுடைய பின்னணியை நாம் பார்க்கிற போது, மதீனாவிலே இஸ்லாம் வருவதற்கு முன்பாக அங்கு வாழ்ந்து கொண்டிருந்த அன்சாரி பெண் மக்கள் எல்லாம் தங்களுக்கு குழந்தை பிறந்து இறந்து விட்டால் இப்படி ஒரு நேர்ச்சை செய்து கொள்வார்களாம், அடுத்து பிறக்கக்கூடிய குழந்தைகளை நாங்கள் யூத வழியிலே நாங்கள் அவர்களை வளர்ப்போம், யூத மதத்தின் அடிப்படையிலே நாங்கள் அவர்களை வளர்த்தெடுப்போம் என்ற ஒரு நேர்ச்சை செய்து கொள்வார்களாம். அதன் அடிப்படையிலே தங்கள் பிள்ளைகளை யூத வழியிலே வளர்த்த அந்த அன்சாரி பெண் மக்கள் அந்த மதீனாவிலே இஸ்லாம் வந்ததற்கு பிறகு, இஸ்லாம் அந்த இடத்திலே ஆட்சி அமைத்ததற்கு பிறகு தங்களது பிள்ளைகள் அந்த யூத வழியிலே இருப்பதை அவர்கள் அதை புறக்கணித்து அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு திரும்ப வேண்டும் என்று தங்கள் பிள்ளைகளை நிர்பந்தப்படுத்தினார்கள். நாங்கள் இஸ்லாம் ஏற்றுக்கொண்டு விட்டோம், இஸ்லாமிய ஆட்சி மலர்ந்து விட்டது, இங்கு இஸ்லாம் குடிகொண்டு விட்டது, எனவே நாம் வளர்த்த பிள்ளைகள் அந்த யூத கொள்கையிலே இருக்கிறார்களே, அவர்களையும் இஸ்லாத்திற்கு எப்படியேனும் நாம் கொண்டு வந்து விட வேண்டும் என்ற அந்த பெண்மக்கள் எல்லாம் அவர்கள் துடித்து கொண்டிருந்த போது, தவித்து கொண்டிருந்த போது இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கி தருகிறான். லா இக்ராஹ ஃபித்தீன், மார்க்கத்தில் எந்த விதமான நிர்பந்தமும் கிடையாது, யாரையும் நீங்கள் நிர்பந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர்கள் சுயமாக சிந்திக்கட்டும். காரணம், இதில் சத்தியம் என்பது தெளிவடைந்து விட்டது. தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்கிறான், கத் தபய்யன ருஷ்து மினல் கய், வழிகேட்டிலிருந்து நல்வழி எது என்பது தெளிவாக ஆகிவிட்டது. எனவே தங்களுடைய பிள்ளைகள் அவர்கள் தாங்களாகவே சிந்தித்து இந்த கொள்கைக்கு அவர்கள் வருவார்கள் என்கிற சிந்தனைகளை ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி தருகிறான். இதுதான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலும் பிரதிபலித்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சமயத்தவர்களுக்கும் அவர்களுக்கான முழு சுதந்திரத்தை வழங்கியிருந்தார்கள். நஜ்ரான் தேசத்திலிருந்து கிறிஸ்தவ கூட்டத்தினர்கள் பெருமானாரை சந்திக்க வருகிற போது பள்ளிவாசலிலேயே அவர்களுடைய மத கோட்பாட்டின் பிரகாரம் அவர்களுடைய வணக்கங்களை, அவர்களுடைய பிரார்த்தனைகளை அமைத்துக் கொள்வதற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்தார்கள். அந்த நஜ்ரான் தேசத்து மக்கள் அந்த இஸ்லாமிய கொள்கைகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இஸ்லாமிய சட்டத்தின் அடிப்படையிலே நாங்கள் வாழ வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம், எனவே எங்களுக்கு நம்பத்தகுந்த ஒரு தோழரை எங்களோடு அனுப்பி தாருங்கள் என்று கேட்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்று சமயத்தவரை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய கோட்பாட்டின் பிரகாரமே அவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு ஹஸரத் அபூ உபைதத்து பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவர்களோடு அனுப்பி வைத்த வரலாறுகளை ஹதீஸ்களிலே நாம் பார்க்கிறோம்.
இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையும் அவர்கள் நிர்பந்திக்கவில்லை. மதீனாவிலே இஸ்லாம் வளர்ந்து விட்டது என்கிற காரணத்தினால் மதீனாவில் வாழுகிற எல்லோரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாக வேண்டும் என்கிற எந்த விதமான நிர்பந்தமும் அவர்களுக்கு ஏற்படுத்தவில்லை. அவர்களுக்கு முழு பாதுகாப்பையும் வழங்கினார்கள். அதே நேரத்தில் ஒரு சிறந்த ஒப்பந்தத்தையும் அவர்கள் ஏற்படுத்தினார்கள். இந்த மதீனாவிலே வாழுகிற யூதர்கள் அவர்களின் மார்க்கம் அவர்களுக்கு இருக்கிறது. இந்த மதீனாவிலே வாழுகிற முஸ்லிம்கள் அவர்கள் வாழுகிற மார்க்கம் அவர்களுக்கு உரியதாக இருக்கிறது. இதில் யாரும் எந்தவித சமரசமும் செய்து கொள்ள தேவையில்லை என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஒப்பந்தமாகவே ஏற்படுத்தினார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதனால்தான் வரலாறுகளிலே பார்க்கிறோம், ஹஸரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்திலே தங்களிடத்திலே அடிமையாக பணிவிடை செய்து கொண்டிருந்த ஒரு அசாக் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த ஒருவர் அவரிடத்தில் சொன்னார்கள், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலாமே, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு எனது ஆட்சியிலே நான் சிறந்த ஒரு பங்கை நான் தருகிறேன், ஒரு சிறந்த ஒரு அதிகாரத்தை பதவியை நான் உங்களுக்கு தருகிறேன், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலாமே என்று சொன்னபோது அசாக் என்ற அந்த தோழர் சொன்னார், இல்லை, என் மதம் எனக்கு போதுமானதாக இருக்கிறது, என் கொள்கை எனக்கு அது போதுமானதாக இருக்கிறது, நான் இதை விட்டு வருவதற்கான அவசியம் எனக்கு இல்லை என்று சொன்னபோது ஜனாதிபதியாக இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த அடிமையை எந்த வகையிலும் அவர்கள் நிர்பந்திக்கவில்லை. நீங்கள் உங்களது மத கோட்பாட்டின் பிரகாரம் நீங்கள் வாழ்ந்து கொள்ளலாம் என்று இந்த வசனத்தை தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஓதி காட்டினார்கள். லா இக்ராஹ ஃபித்தீன், மார்க்கத்தில் எந்த விதமான நிர்பந்தத்தையும் இஸ்லாம் யார் மீதும் திணிப்பதாக அது எங்களுக்கு போதிக்கவில்லை, நீங்கள் உங்கள் மத பிரகாரம் சுதந்திரத்தோடு நீங்கள் வாழலாம் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு போதித்ததை நாம் பார்க்க முடிகிறது. சங்கைக்குரிய பெருமக்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாம் பார்க்கிற போது பிற மதத்தினர்களுக்கு அவர்களுடைய உரிமைகளை கொடுத்த இஸ்லாம் நமது இஸ்லாத்திற்கும் நமது சமய கோட்பாடுகளுக்கும் ஏதாவது நெருக்கடிகள் வருகிற போது நாம் அதை விட்டு கொடுக்கக்கூடாது என்பதையும் போதிக்கிறார். நம்மளுடைய கோட்பாடுகளுக்கு எதிர்ப்புகள் வருகிற போது இன்றைக்கு பார்க்கிறோம், பல மாநிலங்களிலே வழிபாட்டு தலங்கள் இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. பல ஜும்ஆக்களுக்காக தொழுகைகளுக்காக வேண்டி ஒன்று கூடி இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசல்களிலே புகுந்து இஸ்லாமியர்களை பலவந்தமான முறையிலே வெளியேற்றக்கூடிய அந்த சூழல்களை இன்றைக்கு பல மாநிலங்களிலே நாம் பார்க்கிறோம். அருமையான பெருமக்களே, இது போன்ற காலகட்டத்திலே நாம் இந்த கருத்துக்களை தொடர்ந்து நாம் பதிவு செய்ய வேண்டும். இஸ்லாம் ஆட்சி அதிகாரத்தில் உச்ச வரம்பில் இருக்கிற போதும் கூட பிற மனிதர்களுடைய மத கோட்பாடுகளில் தலையிட்டது கிடையாது. பல மனிதர்களுடைய சமய நம்பிக்கைகளிலே அந்த இஸ்லாம் தலையிட்டது கிடையாது, அதற்கு முழு சுதந்திரத்தை கொடுத்தது. அதுபோன்ற ஒரு நிலையை இஸ்லாமியர்களாகிய எங்களுக்கும் ஏற்படுத்தி தர வேண்டும் என்கிற அந்த உரிமை குரல்களை நாம் பதிவு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அருமையான பெருமக்களே, பாபர் மசூதியினுடைய அந்த இடிப்பு வழக்கிற்கு பிறகு ஆரம்பத்திலே இயற்றப்பட்ட அந்த சட்டத்தை வலியுறுத்தப்பட்டது. 1947 பதிவு செய்த அந்த சட்டத்தை மேலும் அவர்கள் வலியுறுத்தினார்கள். மத வழிபாட்டு தலங்கள் அதை எந்த நிலையில் இருக்கிறதோ அதை அதே நிலையிலே அது பேண வேண்டும், அதை யாரும் எந்த வகையிலும் அதை மாற்றி அமைப்பதற்கு முயற்சிக்க கூடாது என்ற அந்த சட்டத்தை வலியுறுத்தப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இன்றைக்கு மத வழிபாட்டு தலங்கள் பள்ளிவாசல்கள் பல்வேறு கேள்விக்குறிகளாக இருக்கிறது என்பது வருத்தத்தை தருகிறதல்லவா? அருமையான பெருமக்களே, நம்மளுடைய குரல்களை நாம் அவர்களுக்கு பதிவு செய்து கொண்டே இருக்க வேண்டும். இஸ்லாம் எந்த அளவுக்கு பிற மத சமயத்தினுடைய உரிமைகளை பாதுகாத்ததோ இஸ்லாமிய உரிமைகளை, இஸ்லாமிய கோட்பாடுகளை அது பாதுகாக்க வேண்டிய அவசியம் இந்த அரசுக்கு இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருத்தரும் அதை பதிவு செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ரப்புல் ஆலமீன் நம்மளுடைய வணக்க வழிபாடுகளை ஏற்றுக்கொள்வதோடு நாம் நமது சமய கொள்கைகளின் பிரகாரம் இஸ்லாமிய ஷரியத்திற்கு உட்பட்டு இஸ்லாம் ஷரியத் போதிக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் மன நிறைவோடு நிம்மதியோடு அது நிறைவேற்றக்கூடிய நல்ல வாக்கியத்தை அல்லாஹ் உலகத்திலே வாழ்கிற எல்லா முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.